சபா எம்பி ஆகிறாரா அதிமுக பேச்சாளர் நடிகை விந்தியா? அப்போ அண்ணாமலைக்கு என்ன அப்படின்னு இப்போ எல்லோரும் பேசி வராங்க. தமிழக மாநிலங்களவை தேர்தல் வருகிற ஜூன் 19ஆம் தேதி நடைபெற இருக்குது. அதிமுக சார்பில் நடிகை விந்தியா, அதே போல் பார்த்தீங்கன்னா இன்பதுரை ஆகிய இருவரில் ஒருவருக்கு சீட் வழங்கப்படும்னு சொல்லப்படுது. தமிழகத்தில் அன்புமணி ராமதாஸ், அதே போல் தோமுச சண்முகம், சந்திரசேகரன், முகமது அப்துல்லா, வில்சன், வைகோ ஆகிய 6 பேரின் பதவி காலம் வருகிற ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைய போகிறது. காலியாக இருக்கக்கூடிய 6 எம்பி பதவிகளுக்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஜூன் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யலாம். ஜூன் 9ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். ஜூன் 10ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும். ஜூன் 12ஆம் தேதி வேட்புமனுக்களை வாபஸ் பெறலாம். மொத்தம் 6 சீட்டுகளில் அதிமுக, திமுகவுக்கு எத்தனை அப்படின்றத இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்களாம். ஒரு எம்பியை தேர்வு செய்ய 34 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு தேவை. அவர்கள் ஒரே கட்சியாக இருக்கலாம், இல்லாட்டினா கூட்டணி கட்சியினராகவும் இருக்கலாம். அந்த வகையில் தமிழக சட்டசபையில் திமுகவினுடைய பலம் 133ஆக இருக்குது. காங்கிரஸ் 17, விசாகா 4, சிபிஎம் தலா 2 அப்படின்னு இருக்குது. அதனால் திமுக கூட்டணி கட்சியினர் ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு 4 ராஜ்யசபா சீட்டுகள் கிடைக்கும். அந்த 4 பேரில் வில்சன், அப்துல்லா, கமல்ஹாசன் ஆகியோருக்கு கொடுக்கப்படும் என தெரிகிறது. மேலும் ஒரு சீட்டு தோமுசவை சேர்ந்தவருக்கு வழங்கப்படும்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு சீட்டை தான் காங்கிரஸ் பெற முயற்சி பண்ணுறாங்க. இது ஒரு புறம் இருக்க, அதிமுகவை எடுத்துக்கிட்டால் அவர்கள் சட்டசபை பலம் 66ஆக இருக்குது. இரு எம்பி பதவிகளுக்கு 68 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு தேவை. பாஜகவுக்கு 4, பாமகவுக்கு 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களாம். ஒரு எம்பி பதவி உறுதியாகிவிட்ட நிலையில் இன்னொரு எம்பி பதவி கூட்டணி கட்சியான பாஜகவின் உதவியை அதிமுக நாடுன்னு தெரியுது. நாம் ஒன்று நினைத்தா தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்பாங்களா, அதுபோல் எடப்பாடி பழனிசாமி 2 ராஜ்யசபா சீட்டுகளை விடக்கூடாதுன்னு நினைக்கிறாராம். ஆனால் பாஜகவும் அண்ணாமலைக்கு எம்பி பதவி வழங்க அதிமுகவின் உதவி நாடும்னு தெரியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிமுக முதல்வராக ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் இருந்து அதிமுக நட்சத்திர பேச்சாளராக இருந்து வருகிறார் விந்தியா. எந்த தேர்தல் என்றாலும் பொதுக்கூட்டம் என்றாலும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்வார். அதுபோல் சரியான நேரத்தில் பதிலடி கொடுப்பதிலும் அவர் சிறந்தவர்னு எடப்பாடி கருதுகிறார். நீண்ட நாட்களாக கட்சியில் இருக்கும் இந்தியாவுக்கு இந்த பதவி கொடுக்க அதிமுக தலைமை முடிவு செய்ததாக சொல்லப்படுது. என்பதுரையும் பல்வேறு வழக்குகளில் திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் வாதாடி இருக்கிறார். அதனால் இவருக்கு சீட்டு வழங்கவும் வாய்ப்பு இருக்கிறதாக தெரிகிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் கோகுல இந்திரா, ஜெயக்குமார் உள்ளிட்டோர் மக்களவை, மாநிலங்களவை பதவிக்கு முயற்சித்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்றது இப்போ பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியம்புதூரில் பகுதியை சேர்ந்த உதயஜோதி என்பவர் வசித்து வராரு. இவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தன் உறவினர்களுடன் சம்பவ நாளில் வந்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்த மனுவில் சொல்லியிருக்கிறது, என்னுடைய கணவர் கபாஸ்கர் சவுதி அரேபியாவிற்கு கடந்த 14ஆம் தேதி வேலைக்காக போனார். அங்கே அவருக்கு பாலைவனத்தில் ஒட்டகம் மற்றும் ஆடு மேய்க்கும் வேலை கொடுத்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு 50 வயது பெண்ணுடன் உல்லாசமாக இருக்கணும்னு என் கணவரை வற்புறுத்தி அடிக்கடி கொடுமைப்படுத்துகிறாங்களாம். என் கணவரை பெண்ணுடன் உல்லாசமாக இருக்க சொல்லி வற்புறுத்துவது மட்டும் இல்லாமல் விலங்குகளுடனும் பாலியல் உறவு வைக்கணும்னு கட்டாயப்படுத்தி கொடுமைப்படுத்துகிறாங்க. என் கணவர் இந்த கொடுமைகளை என்னிடம் ஃபோனில் சொல்லி அழுத நிலையில் அவர் இருக்கும் இடத்தை என் கணவரால் சொல்ல முடியலை. எனவே பல விதமாக பாலியல் தொல்லைகளை அனுபவித்து வரும் என் கணவரை தயவு செய்து மீட்டு தாருங்கள்னு அந்த மனுவில் சொல்லியிருக்கிறாங்களாம். மேலும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னடா இது இப்படியெல்லாம் கூட நடக்குதான்னு எல்லோருமே இதை கேள்விப்பட்டு ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்களாம்.